குட் ஈவினிங். ஸோ முதலாவதா என்னோட வணக்கத்தை பிரம்மஸ்ரீ சுபாஷ் பத்ரி சாருக்கும் மற்றும் குருவோட குருவான சதானந்த யோகி அவர்களுக்கும் மற்றும் சொர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள் மற்றும் இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்களுக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள் மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட தலைப்பு பார்த்தீங்கன்னா கர்மாவை எரிக்கும் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்னா நான் நிறைய கர்மா பண்ணியிருக்கேன், பட் என்னால் அதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சோம்னா, உண்மையிலே இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் தட், நீங்க அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா, கர்மாவை நம்ம பேர்ன் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இயற்கையாவே நம்மளுக்கு அது தெரியும். ஆனா என்ன பண்றோம்னா, சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் நம்ம அதை என்ன சொல்றோம்னா முன்னோட்டமா பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா இன்னைக்கு பேசப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஹ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிப்போம், இந்த மாதிரி சஜ்ஜன சங்கத்தையும் கேட்போம், எல்லாமே கேட்போம். கேட்டதுக்கு அப்புறமாவும் நம்மளோட மனசு எப்படி இருக்கும்னா, மறுபடியும் அதே பயம், அதே கவலை, ஏதோ இனம் புரியாத ஒரு கவலை நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். நிறைய பேர்கிட்ட நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நம்ம பண்றது எதுவுமே கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்ம கூட நிற்கும். திரும்பவும் என்ன பண்ணிடும், நம்ம நார்மலா யோசிக்க ஆரம்பிச்சிடும். இது எதனால? ஓகே. ஸோ இதுக்குதான் நம்ம குருக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது என்ன தீர்வு, உங்க கர்மாவை நீங்களே எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆஹ் இப்ப இது எப்படி இதுன்னா, நம்மளோட கர்மாக்கு பலன் கொடுப்பது யாரு? நாம் செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே ஆஹ் விளைவும் உண்டு. ஆஹ் செய்யும் செயலுக்கு என்ன இருக்கு, நம்ம ஒரு வேலையும் செய்யும் போது அந்த செயலுக்கு விளைவும் உண்டு, பிளஸ் அந்த செயலோட காரணமும் உண்டு. ஓகேங்களா? நம்ம அதை ஆஹ் என்ன பண்ணிடுறோம்னா ப்ராம்ப்டா கொண்டு போறல. ஓகே, நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும், எனக்கு இது தேவை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம், அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா நான் இதை பண்ணுனா இதுக்கு உண்டான விளைவுகள் உண்டு. சி, வேர் there is action there will be a reaction. கரெக்டா? இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு செயலை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அதனுடைய ரியாக்ஷன்ங்கிறது உங்க லைஃப்ல ஆட் ஆயிட்டே வருகும். அது மைனஸா இருக்கலாம், பிளஸ்ஸா இருக்கலாம். பட் அதுவும் அந்த மைனஸ் பிளஸ் ஹவு டூ யூ டேக்கிங் இன் டு யுவர் லைஃப், நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்துதான் இருக்கும் அது பிளஸ்ஸா மைனஸான்னு. ஓகேங்களா? சரி. ஒவ்வொரு கர்மாவுக்குமே என்ன இருக்கு, ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஓகே. அந்த காரணம் செய்யும் போது அதுக்கு ஒரு காரியம் நடக்கும். அப்பதான் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ரொம்ப நாளா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னோட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். சடனா நான் என்ன பண்றேன்னா, எனக்கு தோணுது அன்னைக்கு அதை போய் நான் என்ன பண்றேன், பேங்க்ல போயிட்டு என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை நான் ஆக்டிவேட் பண்றேன். எனக்கு 2 daysல என்ன வருது, கலைஞரோட காப்பீடு சட்டம் 2000 rupees அதுல வருது. ஸோ ஒரு காரியம் நீங்க பண்றதாலதான், ஒரு காரணத்தாலதான் அந்த காரியம் நடக்குது இல்லையா? ஏன், என்ன இதுல காரியம், நீங்க போய் உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணது காரியம். காரணம் எதுக்கு, உங்களுக்கு அந்த 2000 rupees வரணுங்கிறது காரணம் இருக்கிறதாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்தது இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஓடணும். ஓகே. சோ அந்த அந்த காரிய காரண சக்தி தான் ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சக்தியை தான் நாம என்ன சொல்றோம், கடவுள்னு சொல்றோம். சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்மளையே அறியாம ஒரு ஒரு காரியத்தை செய்யும்போது அதனுடைய விளைவுகள் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த யூனிவர்ஸ். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், கடவுளாக எடுத்துக்கலாம், இல்ல யூனிவர்ஸா எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகே. சோ அந்த அந்த ஒரு பெரிய சக்தி தான் என்ன பண்ணுது, இதை நம்மளுக்கு நடத்துது. இததான் என்ன சொல்றாங்க,
பலதாத்தா அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்யற ஒரு ஒரு பலனுக்குமே, ஒரு ஒரு செயலுக்குமே என்ன பண்ணுது? ஒரு பலன் கிடைக்குது. அததான் என்ன சொல்றாங்க? பலதாத்தா அப்படின்னாங்க. ஓகே. இங்க என்ன சொல்றோம்னா, ஆ இந்த ஒரு நம்மளோட பலன்கள், நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம செய்யற கர்மாக்கள் எப்படி ஆகுதுன்னா, ஒரு விதையா விதைக்கப்படுது. அது மரமாகி, காயாகி, அதுலருந்து ஒரு பழம் வர வரைக்கும் என்ன ஆகுது? அத வந்து அந்த கர்மா அந்த கர்மா பலன் குடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ₹10 ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்க அக்கவுண்ட்ல என்ன ஆயிருக்கும்? பிளஸ்ல ஆட் ஆயிட்டே போகும். அது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா வந்து நிக்கும். இது உண்மை. ஓகே. அந்த மாரி நீங்க செய்யற ஒரு ஒரு செயலுக்குமே வந்து அ அந்த பலதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒரு ஆடிங் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. இங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே. நீங்க தான் சொல்றீங்க எல்லா இடத்துலயுமே பரமாத்மா நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா எப்படி உண்மையான தூய தன்மை மறந்துட்டு தன்னை ஒருவன் மனிதனாக எப்படி வந்து கரு கருத்தில் கொள்கிறான் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்னோட கொஸ்டின் புரியலன்னா நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நம்ம என்ன சொல்றோம்? எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்காரு அப்படின்னு நம்ம தான் சொல்றோம். ஆனா என்ன சொல்லிடுறோம்னா, அப்ப அந்த பரமாத்மா இருக்காருன்னு சொல்ற நீங்க, ஏன் வந்து உங்கள நீங்க ஒரு மனுஷனா நினைச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சூப்பரான கொஸ்டின் இல்ல? ஓகே. இதுக்கு வந்து நம்ம குருமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மாக்கு முழுமைய பத்தி தான் என்ன சொல்றது? முழுமைய பத்தி பேசுறதுக்கு தான் வந்து தகுதி இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மறதி அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? மனசுல வந்து சில விஷயங்கள் நான் நினைக்கிறேன், ஆனா மறந்துடுறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது உண்மையா மறதி கிடையாது. நம்மளோட ஆன்ம நிலை. எப்படின்னா, நம்ம யோசிப்போம். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். பிரியாரிட்டைஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மறதிங்கிற ஒரு விஷயமே அங்க வராது. ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மறதிங்கிறது போயிட்டு, ஓகே நான் வந்து ப்ரிகாஷனா இங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே. ஆ ஓகே. ஞானம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, விழிப்புணர்வு என்பது உங்களின் நிரந்தரமான இயற்கையிலே இருக்குமாம். அஜ்ஞானம்ங்கிறது அறியாமை அப்படிங்கிறது நமக்குள்ள எதுவுமே கிடையாதாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அஜ்ஞானம் இவங்களுக்கு அது தெரியல, அது இது இது தெரிஞ்சாதான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? எல்லாரையும் சுத்தி காட்ட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஞானம்ங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அவங்கவங்க ஸ்டேஜ்ல இருக்கு. எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு சோலுமே இப்ப நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு டீச் எடுக்கிறேன்னா, அப்ப நான் போன ஜென்மத்துல நெறைய கிளாஸஸ் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? அப்படி இருந்தா மட்டும் தான் என்னால வந்து இப்ப வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே நான் வந்து ஒரு கே ஒரு கேட்கிற பெர்சனா இருந்தா நான் என்ன என்ன ஸ்டேஜ்ல இருக்கேன்? அப்ப என்ன நான் யூகிச்சுக்கணும். எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னு. சோ, நீங்க என்ன சொல்றாங்கன்னா, அறியாமைங்கிறது ஒண்ணுமே இல்ல. எல்லாருக்குள்ளயுமே அந்த ஞானம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிர்றோம்னா, இந்த மாரி ஒரு யோசனைகள் நம்மளுக்குள்ள மறதி, ஆ ஒரு பதட்டமான சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் மறந்துடுறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, எப்ப பாரு எனக்கு ஏன் பிரச்சனை இருக்குது? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? அப்படிங்கிறத வந்து நம்ம நெறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். கரெக்ட்டா? ஓகே. சில விஷயங்கள் வந்து நான் நெறைய மாஸ்டர் பார்ப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு மறுபடியும் ப்ராப்ளம் வருது. என்னால எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் கொஞ்ச நாள் வந்து மெடிடேஷன் பண்றேன், எல்லாமே பண்றேன். அதுக்கப்புறமா திருப்பி பண்ண முடியல." அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனாலன்னா, இப்பதான் நம்ம சொன்னோம். என்ன நம்மளோட அ புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ, நம்ம பழைய சம்ஸ்காரங்கள் சம்சா சம்ஸ்காரங்கள்னா என்னன்னா, நம்மளோட அ நம்மளோட பாடி, நம்மளோட ஆட்டிட்யூட், நம்ம சாப்பிடுற விதம், பேசுற விதம் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்குமாம். அதெல்லாம் எப்படி இருக்கணுமா, நெறைய சந்தேகம், குழப்பம் கொண்டதாவே இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தெளிவான மைண்டோட இருக்க மாட்டோம். அது நம்மள இருக்க விடாது. கரெக்ட்டா? அப்போ நீங்க எந்த ஒரு செயல செய்யணும்னாலும் உங்க மனசு மறுபடியும்
ஓகே. இப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து வெளியூர் போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்தும் வச்சுட்டோம். ஆனா சடனா உங்க மனசுல என்ன தோணும்னா, நாளைக்கு போகணுமா? சரி பார்த்துக்கலாம். போகணும்னு நெனைச்சா போலாம். இல்லன்னா இல்ல. ஸோ அந்த ஒரு தெளிவு கிடைக்காது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அந்த பழைய சம்ஸ்காரங்கள் நமக்குள்ள அடிக்கடி வந்து வந்து போகும். அத எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஓகே. அத வந்து என்னோட பழைய சம்ஸ்காரங்கள்ல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது? தொடர்ந்து நான் எப்படி வந்து என்ன நானே வந்து ப்ராம்ப்ட்டா எல்லாத்துலயும் கொண்டு போறது அப்படின்னா, அதுக்கு வந்து 3 விதமான நிலைகள் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த விதைய விதைச்சா மட்டும் தான் உங்களால அத டேஸ்ட் பண்ண முடியும். அது என்னன்னா, ஸ்ரவணம். கேட்கறது. இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்போ நெறைய மாஸ்டர்ஸ் நெறைய விதமான டாபிக் பத்தி சொல்லுவாங்க. ஒருத்தவங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா, நம்மளுக்கு தேவை அந்த மாஸ்டர் யாரு? ஆ எப்படி பேசுறாங்க அதெல்லாம் இல்ல. அவங்க குடுக்குற கன்டென்ட் என்ன? அந்த கன்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? யாரையும் ஜட்ஜ் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ வரல. நம்மளுக்கு ஒருத்தங்க தெரிஞ்ச ஞானத்த நம்மளுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த அவங்க சொல்ற டீட்டெயில நம்ம உடனே என்ன பண்ணணும்? நோட்ஸ ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் நாளைக்கு நீங்க ஒரு டீச்சரா உருவாக முடியும். ஒரு மாஸ்டரா. ஓகே. சோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கர்ம விதைகள அ இது வளர்றது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு 3 நிலை இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா கேட்கறது. ஒரு விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த நம்ம கேட்கிறது. ஓகே. நான் இப்ப கேட்டு முடிச்சுட்டேன். அடுத்து மனனம். மனனம்னா என்னன்னா, மீண்டும் மீண்டும் ஆழமாக சிந்திக்கிறது அத பத்தி. நம்ம பத்ரி சார் இத அழகா வந்து 5 ஃபிங்கர்ஸ்ல சொல்லியிருந்தாரு. சூப்பர்வா இருக்கும். அந்த ஆடியோ வந்து தெலுங்குல கேட்க கேட்க ஆ எவ்ளோ ஒரு எவ்ளோ ஒரு இனிமையான ஒரு கான்செப்ட்ட நம்மளுக்கு குடுத்திருக்காரு. நம்மலாம் வந்து அழகா இப்போ மொபைல்ல உட்காந்து பார்க்குறோம். மொபைல்ல கிளாஸ் கேட்கிறோம். எல்லாமே இருக்கு. ஒரு அப்பா வந்து ஒரு வீட்டுக்கு போய் தான் கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்தது. இப்ப நம்ம சொன்னதுதான். சிலர் என்ன சொல்றாங்க, டெக்னாலஜி வளர்ந்ததுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்குங்கிறோம். நம்மளுக்கு தேவையான பிளஸ்ஸ மட்டும் நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல்ல வளரணும்னு நினைக்கிறோமோ, அதுக்குண்டான நெறைய பிளாட்ஃபார்ம் நம்ம பிஎஸ்எஸ்எம் மூவ்மெண்ட்ல, பிளஸ் மகா அவதார் பாபா மூவ்மெண்ட் இந்த மாரி எல்லா ஒரு ஆர்கனைசேஷனும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து இன்கம் சோர்ஸ் கிடையாது. நான் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறனோ, அந்த மாரி நீங்களும் உங்க லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்காக தான் உலகம் ஃபுல்லா இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ செகண்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். மனனம். என்னன்னா, மனனம்னா மீண்டும் மீண்டும் ஆழமாக அத பத்தி சிந்திக்கிறது. எத பத்தி சிந்திக்கணும்? இன்னைக்கு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க மேம். என்ன? நீங்க பழசெல்லாம் தேவையில்லாம யோசிக்காம பிரசன்ட்ல இருங்க. அவேர்னஸா இருங்க. மௌனம் கடைபிடிங்க. தேவையில்லாத இடத்துல பேசாதங்க. அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ரவணம், மனனம், 3வதா பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம். அப்படின்னா ஒன்றுபடுதல். நாங்க சொன்ன அந்த கான்செப்டுக்குள்ள நீங்களும் வந்து எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பத்தாது இல்லையா? அத நீங்க கொண்டு வந்து யாருக்காவது குடுத்தா மட்டும்தான், அத அவங்க சாப்பிடும்போது தான் அந்த சுவையில இருந்து உங்க மேல இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸோ, ஒரு என்ன சொல்றது? அந்த சந்தோஷமோ, அத எப்படி அவங்க வந்து காட்டுவாங்க? வெளிப்படையானா, அத அவங்க சுவைக்கும்போது அந்த மாரி தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்லயும் ஒரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும். ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, அதே மாரி அங்கேயே தங்கிராம, திரும்பவும் அத என்ன பண்ணணும்? ஆழமா சிந்திக்கணும். அந்த கான்செப்ட்ட பத்தி. நெறைய புக்ஸ் இருக்கு. நெறைய வீடியோஸ் இருக்கு. பத்ரி சாரோடதும் சரி, நெறைய ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எவ்வளோலாம் டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் நீங்க படிக்க படிக்க என்ன ஆகும்னா, அதனோட ஒன்று சேருவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒன்றா கலந்துடுவீங்க. அப்போ உங்களோட உங்களோட குரு எங்க இருக்காரு? உங்க குரு உங்க மூச்சு தான். உங்க கூடவே தான் இருக்காரு. அதனாலதான் என்ன சொல்றாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஹாப்பியா இருக்க முடிஞ்சாதான், நம்மளால யாரு கூட வேணாலும் ஹாப்பியா இருக்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறோமா? அத கத்துக்கிட்டத என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகே. ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும்? அந்த செயல நீங்க செஞ்சு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே. அதுல இருக்கிற பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? உங்களுக்கு.
ஏன்னா நான் பார்க்கும்போது என்னோட பிளஸ் மைனஸ் வேற இருக்கும், நீங்க பார்க்கும்போது உங்களோட பிளஸ் மைனஸ் வேற இருக்கும். ஓகேவா? சோ இந்த மூணுத்தையும் நீங்க பண்ண பண்ண என்னன்னா, இப்படி விதையை வறுத்து எடுக்கணுமா. எப்படி? நம்ம கர்மா அப்படிங்கிற விதைய எப்படி வறுத்து எடுக்கணும்? டெய்லி ரெகுலரா மெடிடேஷன் உட்காரணும், ப்ராப்பரான பிராக்டிஸ், கண்டிப்பா பிராக்டிஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கர்மா எல்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கழிய ஆரம்பிச்சிரும். அந்த அந்த நீங்க அந்த வறுத்து எடுக்க உங்க கர்மா என்ன ஆகும், இயல்பு நிலைக்கு வரும். ஓகே. சோ அப்பதான் உங்களோட அந்த முந்தைய முந்தைய ஜென்மத்துல இருக்க கர்ம பலன், அப்புறம் இந்த தேவையில்லாத நம்ம பேச்சுக்கள், இது எல்லாத்துலயுமே எப்படி வருவோம் வர முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு வழிதான், டெய்லி ரெகுலரா நம்ம வந்து தியானத்தை பிராக்டிஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஸோ நீங்க தியானம் பண்ண 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 என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நான் யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். நான் எதுக்கு இதையெல்லாம் செய்யறேன், நான் என்ன நோக்கி எதை நோக்கி நான் இங்க வந்திருக்கேன், நான் என்ன பண்ண போறேன் ஃபியூச்சர்ல, இப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள வர வர ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான பதிலும் உங்ககிட்டயே கிடைச்சிரும். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் இன்னையோட டாபிக். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். தயவு செய்து எந்த மாஸ்டர் கிளாஸ் எடுத்தாலுமே அவங்கள பத்தியோ அவங்க எடுக்கிற விதத்தை பத்தியோ பார்க்காதீங்க, அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை பத்தி பாருங்க. அந்த கண்டென்ட்டை நீங்க முடிஞ்சா உங்க டைரியில ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரிதான், நான் எடுத்த இந்த கிளாஸ் வந்து வீடியோ எடுத்து மறுபடியும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வந்து ஓகே நம்ம என்ன பண்ணிடணும். நான் ஒரு வேர்ட் சொன்னேன் இங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்களா? நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், நான் வந்து இந்த பிரபஞ்சமே நம்மளுக்குதான், ஆனா நான் புனிதா, நான் ஒரு மனுஷன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனாலதான் இந்த கவலைகள், கோபங்கள், துவேஷங்கள், மாயை, அந்த மாயையில இருக்கும். அதே நம்ம என்ன பண்ணணும், ஓகே ஆப்போசிட் மிரர்னு சொல்லியிருக்கோம், ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் எப்படி எனக்கு பெயின் ஆகுமோ அப்ப அவங்களுக்கும் அது பெயின் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா உங்களுக்குள்ள, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எல்லாமே காமா இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஓகே. ரெஸ்பாண்டுக்கும் ரியாக்டுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே மாஸ்டர். ஸோ இந்த மாதிரி இந்த இந்த விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன்னா, நீங்க இதை ஒரு புக்லயோ இல்லைன்னா நோட் புக்லயோ டைரியிலயோ நோட் பண்ணனா, நாளைக்கு உங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், என்னுடைய ஒரு சிறிய கருத்து மேடம், உங்களுடைய வழியில. அதாவது இப்ப சொல்லுங்க. நம்ம என்னைக்கும் வந்து உங்க பொசிஷன்ல நான் இருந்தா எப்படி நான் ஆக்ட் பண்ணணும்னு நினைச்சு பார்க்கணும். கரெக்ட் கரெக்ட். கரெக்ட் மேடம். இப்ப நான் உட்கார்ந்து அதுதான் எடுத்து அதுதான் அததான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி டைம் யூ திங்க் அபவுட் இன் அதர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஷூல உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க கரெக்டான ஷூ போட்டிருக்காங்களா இல்லையா, டைட்டா இருக்கா லூஸா இருக்கான்னு தெரியாது. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ ஸோ நீங்களும் வந்து என்னன்னா, ப்ராப்ளம் இருக்குன்னா எப்ப அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க வந்து மெடிடேஷனை வந்து தொடர்ந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, நான் சொல்றேன் 48 days நீங்க கண்டிப்பா பண்ணீங்கன்னா, உங்களால உங்களால யாரையுமே வந்து யாருமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபெக்டா பவர்ஃபுல்லா ஆயிடுவீங்க. யார் என்ன சொன்னாலும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா, உங்களை நீங்க எப்படி வந்து ஒரு ஒரு கத்தி வந்து துருப்பிடிச்ச கத்தியை எப்படி நம்ம சாண பண்றோம், அந்த நீங்க பார்த்திருக்கீங்களா? அதை பிடிக்கும் போது அவங்க எவ்வளவு நுணுக்கமா மெதுவா எல்லா சைடும் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஷார்ப்னஸ் எல்லா எட்ஜுக்குமே வரும். அந்த மாதிரி பொறுமையா உங்க நேரம் வர வரைக்கும் காத்திருந்து நீங்க அந்த மெடிடேஷனை கைவிடாம, சரி எந்த ஒரு விஷயமே முதல்ல நீங்க வந்து நம்பணும். இப்போ டெய்லி நம்ம கோவிலுக்கு போறோம், நீங்க ஒரு ஒரு செகண்ட் ஓகே அங்க போறோம், அங்க கல்லு தானே இருக்கு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சாலுமே, அங்க போனாலுமே உங்களோட உள் உள் மனசு என்ன சொல்லும், ஓகே கல்லு தானே பரவாயில்ல பாத்துக்கலாம்
அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனாலதான் என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நம்பணும். எத்தனையோ மாஸ்டர்ஸோட வீடியோஸ் பாருங்க யூடியூப்ல. அவங்க லைஃப்ல நடந்த மிராக்கள் எல்லாம் கேளுங்க. இவ்ளோ மிராக்கிள்ஸ் நடக்கும்போது என்னோடதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்களே மெடிடேஷன்ல உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாரோட கர்மாவையும் நம்ம எல்லாருமே கழிக்க முடியும். எரிச்சு சாம்பலாக்க முடியும். எதனால? தியானம் அப்படிங்கிற ஒரு கருவியால. அந்த தியானம் அப்படிங்கிற கருவியில நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும்? சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அப்படி பண்ண என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கர்மா கலைஞ்சு நம்மளால ஹாப்பியான லைஃப லீட் பண்ண முடியும். இதுதான் மாஸ்டர் சினியோட தலைப்பு. தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ சோ மச். இந்த அற்புதமான வேலையில எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மகாவதார் சேனல் அவர்களுக்கும் மற்றும் பழனியப்பன் சாருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம் சார். தேங்க்யூ சார்.